மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, பின் கிரீடம் வாஞ்சிப்பே பின்னவர் பாதம் சேர்வே, பின்னவர் பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசுவனுடைய பார்வையில் அடிமைகளுக்கு வீட்டில் உரிமை உள்ள இடம் இல்லை, பிள்ளைகளுக்குத்தான் உரிமையான இடம் உண்டு. இறைவன் நமது குற்றங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் என் பிள்ளைகள் என்கிறார். இதுல இருக்கிற யாராவது தவறு செய்யாதவர்கள் யாராவது உண்டா? கை தூக்குங்க. ஒரு பாவமுமே செய்ததில்லை, ஒரு குற்றமுமே எங்கள் வாழ்வில் சொல்றவங்க யாராவது கை தூக்குங்க. நான் கை தூக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில குற்றங்கள் உண்டு, தவறு உண்டு. ஒரு குற்றமும் செய்யாதவர்கள், ஒரு பாவமும் செய்யாதவர்கள் இங்க இருக்கக்கூடாது. எங்க போயிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும். நாம் எல்லோருமே தவறு செய்கிறவர்கள், குற்றம் செய்கிறவர்கள். எனில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நமக்கு தருகிறார் என்றால், இந்த ஊதாரி மைந்தன் ஊமையில் ஒரு அழகான காட்சி வரும். எனக்கு அந்த ஊதாரி மைந்தன் ஊமையிலேயே மிகவும் பிடித்த அது ஒரு அழகான கதையாடல். அந்த கதையாடலில் பல காட்சிகள் உண்டு. அந்த காட்சிகளில் எனக்கு பிடித்த அந்த காட்சி என்பது, ஒவ்வொரு நாளும் தகப்பனானவன் வாயிலில் வந்து நின்று என் மகன் திரும்பி வரமாட்டானா, என் மகன் திரும்பி வரமாட்டானா. திரும்பி வருதல் என்பதுதான் இறைவனுடைய மன்னிப்பின் அடிப்படை. நீ இதுவரை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் திரும்பி வாருங்கள், என்னிடம் வாருங்கள். ஒவ்வொரு நாளும் வாயிலில் வந்து நின்று என் மகன் திரும்பி வரமாட்டானா என்று ஆசையோடு
ஆதங்கத்தோடு உள்ளார்ந்த உணர்வு ஒரு பேரெழுச்சியோடு காத்திருக்கிற அந்த தந்தையை போலத்தான் இறைவன் இருக்கிறார். நம்மையும் அவர் அப்படித்தான் அவர் எதிர்நோக்குகிறார். மனம் திரும்பி என்னிடம் வாருங்கள். பழைய அடிமைத்தனங்கள் அவற்றினுடைய புதிய வடிவங்கள் தான் புதிய அடிமைத்தனங்கள். அப்படி ஒன்றும் புதிதாக பெரிதாக ஒன்றும் மாறிவிடவில்லை. ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு இயேசு அடிப்படையில் எவற்றையெல்லாம் மிக மிக மோசமான அடிமைத்தனங்களாக கருதுகிறார் வரையறுத்து தந்தார். அடிமைத்தனம் என்றால் பாவம். எது அடிமைப்படுத்துகிறதோ அது பாவம். இயேசுவை பொறுத்தவரையில் எதெல்லாம் பாவம் அப்படிங்கறத முதல்ல நம்ம வரையறுக்கணும். அப்பதான் இந்த காலத்திற்கு அதை பொருத்த முடியும். இயேசுவை பொறுத்தவரையில் பெரிய பாவம் என்ன பாவம்? யாராவது சொல்லுங்களேன். கடின இதயம் கொண்டவர்கள், ஆணவம் கொண்டவர்கள், திமிர் பிடிச்சவங்க. திமிர்னா சாதாரண திமிர் இல்ல. ஆங்கிலத்துல ஒரு சொல் இருக்குது, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றது? இந்த எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றது, நீங்க என்ன சொல்ல வேண்டி இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதயத்தில் ஆணவம் என்பது ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையில் முதல் பாவம். இதயத்தில், ஏனென்றால் உங்கள் இதயத்தில் இரக்கம் இல்லை, உங்கள் இதயத்தில் அன்பு இல்லை, உங்கள் இதயத்தில் விட்டுக் கொடுத்தல் இல்லை, உங்கள் இதயத்தில் அரவணைக்கின்ற விசாலமான உள்ளம் இல்லை. உங்கள் உள்ளத்தில் இறைவனிடம் சரணாகதி அடைந்து இறைவனுடைய குரலை மட்டும் வழிநடத்துதலை கேட்டு செல்கின்ற அந்த அறப்பணிவும் ஆன்மீக பணிவும் இல்லை. நீங்கள் கடின இதயம் கொண்டவர்கள், எங்களுக்கு தெரியும், வேறு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அந்த அக ஆணவம் தான் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையில் முதல் பாவம். நவீன காலத்துல இது கொஞ்சம் நமக்கு இருக்குதா இல்லையாங்கிற. அதனால நவீன ஒரு அடிமைத்தனம்ங்கிறது நிறைய இருக்குது. டெக்னாலஜி பேஸ்ட் இருக்குது, லைஃப் ஸ்டைல் பேஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க, பின்னாடி வருவோம். ஆனால் பழையனவற்றினுடைய தொடர்ச்சி என்பது அந்த அடிப்படைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆணவம், அக ஆணவம் என்பதும் திருந்தா மனம் என்பதும் தான் இயேசுவை பொறுத்தவரையில் முதல் பாவம். எத்தனையோ மதங்களினுடைய எல்லா கோட்பாடுகளையும் படித்து பார்த்தாலும் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக அதனுடைய இந்த வரலாற்றில், மனிதகுல வரலாற்றில் எவருமே எண்ணி பார்க்க முடியாத மாபெரும் புரட்சி என்பது அதனுடைய மன்னிப்பு கோட்பாடு. நீங்க நினைச்சு பாருங்க, சிலுவையில் அறைந்து ஊடுருவ குத்தியவர்களை கூட ஆண்டவர் இயேசு பார்த்து என்ன சொல்கிறார்? பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இது கேட்கறதுக்கு ஏதோ கவித்துவமானது போல அழகானதாக இருப்பது மட்டுமல்ல, இதற்குள் இருக்கின்ற ரெவல்யூஷனரி கேரக்டர் என்பது சாதாரண புரட்சித்தன்மை அல்ல. அது மிக பெரும் ஒரு புரட்சி கோட்பாடு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வானகத்தில் இருக்கிற எங்க தந்தையே என்கின்ற அந்த பிரேயரை சொல்றோம்ல, எளிமையான வரி. வானகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கின்றதுல எளிமையான, ஆனால் என்னை அப்படி அதிர்ச்சி அடைய செய்து திகைக்க செய்த ஒரு வரி என்பது மிக மிக எளிமையான ஒரு வரி. என்ன வரி? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். இதுல என்ன திகைக்கிறதுக்கு இருக்கு? அதாவது ப்ரீ கண்டிஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, முன் நிபந்தனை. இது ரொம்ப முக்கியம். முன் நிபந்தனை, ப்ரீ கண்டிஷன். ஆண்டவருடைய மன்னிப்பு அளவற்று இருக்கிறது தான், எல்லையற்று இருக்கிறது தான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்கள் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை மன்னித்து விட்டு என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள், நான் கொடுத்து விடுகிறேன். இது ரொம்ப சாதாரணமா தெரியலாமா? நான் படிச்சு ஒவ்வொரு நாளும் நினைச்சு, உண்மையிலேயே காலையில் எழுந்து ஒரு
ஜெபித்து கொண்டே நடக்கிற போது மனதிற்கு வருவது எவ்வளவு ஒரு பிரில்லியன் ஜீசஸ், எவ்வளவு அழகான பிரில்லியன்ஸ் அதுக்குள்ள இருக்கு பாருங்க. எங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். இது ரொம்ப அற்புதமானது. அதோடு நீட்சியாக எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த மன்னிப்பு என்பது மீட்பளிக்கும் மன்னிப்பு. இலவச மன்னிப்பு நினைக்காதீங்க, ஒரு நாளும் இலவச மன்னிப்பு கிடையாது. மீட்பளிக்கும், ஆங்கிலத்தில் ரிடம்டிவ் ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லுவார்கள். ரிடம்டிவ் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா, விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வருகிறார்கள். மோயிசன் சட்டப்படி கல்லால் எறிந்து இவளை கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்கிறீர் என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். அவர் அமைதியாக இருந்துவிட்டு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இந்த பெண் மீது கல் எரியட்டும் சொல்றார். இது முதல் ஸ்டெப்ல அந்த இடத்துல இயேசு எடுக்கிற ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுங்க சின்ன பிள்ளைங்களா, நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் தவறு செய்திருக்கிறாளா இல்லையா என்று கேட்டால், ஆம், அவள் தவறு செய்திருக்கிறாள், குற்றம் செய்திருக்கிறாள். ஆனால் அந்த இடத்தில் இங்கே நாம் 2000 பேர் நிற்கிறோம். 2001 ஆளாக அந்த குற்றம் செய்த, தவறு செய்த அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் நிற்கிறாள். இவர்களில் 2001 பேரில் அதிகம் காயப்பட்டிருப்பது யார்? நல்லவர்களாக இருக்கிற 2000 பேரா, இல்லை சீரழிந்து சீர்குலைந்து இந்த உலகால் பல அசிங்கமாக பார்க்கப்பட்டு காரி உமிழப்பட்டு நிற்கின்ற ஒரு பெண்ணா? யார் இதில் அதிகமாக காயப்பட்டு நிற்பது? அந்த பெண் தான். அதை இயேசு காண்கிறார். பிறக்கும் பொழுது அந்த பிள்ளை பெண் பிள்ளையாகத்தானே இருந்திருக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே வாழ்வின் பயணத்தில் அது திசை மாறிவிட்டது. 20 ஆண்டுகள் நன்றாக வாழ்ந்து 21வது வயதில் திசை மாறி இருக்கலாம். 18 வயது வரை நன்றாக வாழ்ந்து 19வது வயதில் ஒருவேளை திசை மாறி இருக்கலாம். நம் சமூகம் 18 ஆண்டு காலம் வாழ்ந்த நல்ல வாழ்க்கையை பற்றி தீர்ப்பு எழுதாது. மாறிப்போன அந்த ஒரு ஆண்டு ஒரு வாழ்க்கையை பற்றி தான் தீர்ப்பு எழுதும். இயேசு the radical forgiveness என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் வேறு எல்லோரையும் விட அதிகம் காயப்பட்டிருப்பது இந்த பெண் தான். அவளோடு தான் நிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து, உங்களில் பாவம் செய்யாதவன் இந்த பெண் மீது முதலில் கல்லெறியட்டும். நான் பார்க்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சட்டங்களும் பாதுகாப்பும் சமூக பார்வைகளும் மிக மிக பிற்போக்காக இருந்த ஒரு காலம். இன்னைக்கு நான் எங்க ஃபாதரா இருக்கிறேன், ஊர்லயே ரொம்ப கெட்ட பேர் வாங்கின ஒரு லேடின்னு வச்சுக்கோ, ஒரு பெண் நம்மகிட்ட ஏதோ பேசணும்னு வந்தா, நான் அவ்வளவு கம்ஃபர்டபுளா அவங்கள வரவேற்பனா சொல்லுங்க? நானே பயப்படுவேன். ஐயோ, இவங்களை கூப்பிட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தா நமக்கு ஊர்ல கெட்ட பேரு வரப்போகுதேங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கும். தயவு செய்து வேணாமா, அப்படி வெளியே பேசிட்டு காட் பிளஸ் யூ அப்படின்னு அனுப்பிதான் வைப்பனை தவிர அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கு எனக்கு தயக்கமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த ஊரில் என்ன சொல்லிவிடுவார்களோ என்கின்ற அச்சம் இருக்கும். இயேசுவுக்கு இருக்கவில்லை. அந்த பெண்ணோடு நிற்கிறார், அந்த பெண்ணுக்காக நிலைப்பாடு எடுக்கிறார். அவங்க எல்லாம் மனசாட்சி உறுத்தப்பட கற்களை கீழே விட்டு சென்று விடுகிறார்கள். இப்பதான் மீட்பளிக்கும் உரையாடல், ரிடம்டிவ் டயலாக். அந்த மன்னிப்பு என்பது அந்த பெண்ணை மறு வாழ்வுக்கு மீட்டு கொண்டு வரவில்லை என்றால் இயேசு தோற்று போய் விடுவார். இயேசு தோற்று போய் விடுவார். அந்த மீட்பளிக்கும் மறு வாழ்வுக்கு இயேசு உரையாடுகிறார். மாதே, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், நானும் உன்னை தீர்ப்பிடேன். அமைதியாக போ, இனிமேல் பாவம் செய்யாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இனிமேல் பாவம் செய்யாதே, திருந்து, மனம் திரும்பு. இதைத்தான் நாம் மீட்பளிக்கும் உரையாடல், ரிடம்டிவ் டயலாக், ரிடம்டிவ் ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ்ங்கிறது blank செக் கிடையாது.
பரலோக மந்திரத்தில் வருது பாத்தீங்களா, நாங்கள் எங்களுக்கு எதிராக குற்றமும் பாவமும் செய்தவர்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும். இட் இஸ் கண்டிஷனல். அது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. அதே போல மாதே யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்ப்பிடேன். சமாதானமாக அமைதியாக போ, அமைதியாக போ, இனிமேல் பாவம் செய்யாதே. இது 2வது பாவம், இயேசுவுக்கு பெரிய பாவம். 3வது பெரிய பாவம், இயேசுவனுடைய பார்வையில் 3வது பெரிய பாவம், கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற திறமைகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது இயேசுவை பொறுத்தவரையில் பெரிய பாவம், குற்றம். நான் நினைச்சா நீட்டு பாஸ் பண்ணிருக்க முடியும் பார், ஆனா காலையில எழுந்திருக்கிறதுக்கு 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், சோம்பேறித்தனம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? சொல்றது கிடையாது. இயேசுவை பொறுத்தவரையில் இது தரப்பட்டு இருக்கிற தாளந்து ஓமை ரொம்ப அழகான ஓமை. பிள்ளையெல்லாம் கொஞ்சம் பிந்தி எழுங்கிறவங்க, சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உள்ளத்துல இது சாதாரண பாவம் இல்லம்மா, பெரிய பாவம் இயேசுவை பொறுத்தவரையில. அதுல இயேசு அழகாக சொல்கிற அந்த தாளந்து உண்மையில ஒருத்தர் எல்லாரையும் சமமா இல்லம்மா. ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 3, ஒருத்தருக்கு 1. ஆனால் ஒன்றை கூட கொடுக்காமல் ஒருவரை கூட ஆண்டவர் விடல. எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல். இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்றேன். இந்த ஊரை வளர்க்கறதுக்கு இந்த கதை உதவக்கூடும். அந்த காலத்தில் நீங்க ஒரு கதை கேட்டிருப்பீங்க, என்னது இந்த முயல் ஆம கதை. சரியா? முயல் ஆம கதை. எவ்வளவுதான் திறமசாலியா இருந்தாலும் கவனக்குறைவாக இருந்தால் தோத்து போயிருவீங்க, இழந்துருவீங்க. இதான் இந்த லெசன். இப்போ முயலுக்கு பயங்கர ஷேம், ஷேம் ஷேம் பப்பி ஷேம். உடனே ஆமைக்கு, டேய் இன்னொரு வாட்டி ஓடலாமா அப்படின்னு சவால் விட்டு, எங்க இருந்து இன்னொரு வாட்டி ஓடலாம், ஓடி பார்ப்போம். ஆமா பாவம் பாவம், சரி ஓடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடுவோம் அப்படின்னு சொல்லி. இந்த முறை ரொம்ப ரொம்ப கவனமா மின்னல் வேகத்துல யார் வந்துட்டாங்க? முயல் வந்து சேர்ந்துட்டாங்க. 5 மணி நேரம் கழிச்சுதான் ஆமை வந்து சேருது. இதனுடைய பாடம் என்ன? யாரு திறமைசாலியோ அவங்க ஜெயிப்பாங்க. இப்பதான் 3வது ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு கொடுக்காம யாரையும் விடலைங்கிறதுக்காக ஒருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் விடவில்லை, எல்லோரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ நாம சொல்லுது மெதுவா முயல்கிட்ட, எப்பா முதல் ரவுண்ட்ல நீ தோத்து போன, நீ செகண்ட் ரவுண்ட் கேட்ட, செகண்ட் ரவுண்ட்ல நீ ஜெயித்துட்ட, சரி ஒரு 3வது ரவுண்ட் ஓடுவோமா அப்படின்னு கேக்குது. முட்டாள் முயலும் யோசிக்காம சரி ஓடலாமேன்னு சொல்லுது. இது லேசா சொல்லுது, இந்த முறை இந்த ரூட்டை கொஞ்சம் மாத்திக்கணும், நான் கொஞ்சம் பிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. ரூட்டை மாறணும், இந்த ரோடு வழியா போகாம ஒரு குளத்தை கடந்து போற மாதிரி ரூட்டை பிக்ஸ் பண்ணிடுது. சரியா? எப்படி ஒரு குளத்தை கடந்து போற மாதிரி பிக்ஸ் பண்ணிடுது. அந்த குளத்துக்கு கரை வர முயல் மின்னல் வேகத்துல ஓடி போகுது. குளம் வந்ததும் ஸ்டக் ஆகி நின்னுடுச்சு. ஏன்? முயலுக்கு நீந்த தெரியாது, நீந்தும் ஆற்றல் முயலுக்கு இல்ல. நம்ம ஆமையாரும் மெதுவா 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 போய் குளத்துல இறங்கி சேர்ந்துறாரு. ஜெயித்தது யாரு? இது முக்கியமான பாடம். மிக மிக திறமையாளர்களாக தெரிகிறவர்களுக்கும் ஏதோ ஒரு திறமை இன்மை இருக்கும். ஒண்ணுமே இல்லைன்னு ஆமை போல அப்பாவியா பாவமா இருக்கிறவங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் ஏதேனும் ஒரு தனித்துவமான ஆற்றலை வைத்திருப்பார். இந்த உலகில் ஏதோ சில திறமைகளை, சில ஆற்றல்களை வைக்காமல் ஒருவரை கூட ஆண்டவர் படைக்கவில்லை என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்றால் அந்த படைப்பினுடைய மகத்துவம் புரியும். இப்ப ஆமையா இருக்கிறத பற்றி யாராவது வெக்கப்படலாமா? வெக்கப்படக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒன்னு நீ கண்டுபிடிக்கணும். போட்டி முடிஞ்சதா இல்லையா? போட்டி முடிஞ்சதா இல்லையா? 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. யார்? ஆமையும் முயலும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சரி, 3 ரவுண்டு நம்ம போட்டியா ஓடணும், உனக்கும் எனக்கும் போட்டி. 4வது ரவுண்டு நம்ம ஏன் சேர்ந்து ஓடக்கூடாது அப்படின்னு பேசி, அதே குளத்து ரூட்டு தான், குளம் வரைக்கும் வரது வரைக்கும் முயலுக்கு மேல ஆமை ஏறிக்குது. சரியா? முயலுக்கு மேல ஆமை ஏறிக்குது. குளத்தை கடக்கிறப்போ ஆமைக்கு மேல முயல் ஏறிக்குது. 2 பேரும் ஒரே நேரத்துல வெற்றி பெறுறாங்க. எவ்வளவு அழகான கவிதை இல்ல? இதுதான்
என்பதுதான் கவிதை. திறமை இல்லாதவர்களைப் போல் இருக்கிறவரிடமும் ஏதோ ஒரு திறமையை ஆண்டவர் வைத்திருப்பார். பெரும் திறமை இருக்கிறவர்கள் தெரிகிறவர்களிடமும் ஏதோ ஒரு இல்லாமையை இறைவன் வைத்திருப்பார். அந்த இருக்கிறவர்களும் இல்லாதவர்களும் ஒன்றை ஒன்று இணைக்கிற பொழுது, பகிர்ந்து கொள்கிற பொழுது இருவருமே ஒரே நேரத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அந்த பகிர்தல், இணைவு அது இன்னைக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் நவீன அடிமைத்தனம் என்பதனுடைய முதல் அடிமைத்தனம் அதீத தனி மனிதத்துவம். நான் மட்டும் போதும், என் வளர்ச்சி, என் குடும்பம், என் சிறப்பு, என் உயர்வு என்பதுதான் நவீன அடிமைத்தனத்தினுடைய ஒரு வேர் மூலம் அல்லது நதி மூலம். என்றால் அதீத தனி மனிதத்துவம். எப்படி கிறிஸ்தவ சமூகம் என்பது சக மனிதர்களை பற்றி எனக்கு நல்லது நடந்துருச்சா, ஃபைன், தட்ஸ் எனஃப், அது போதும். அடிப்படை இந்த மனித விழுமியங்களை விட்டுவிட்டு நாம் விலகி நிற்கிறோம் அல்லவா. எனக்கு நல்லது நடந்து விட்டது, அது போதும், அதை கடந்து எனக்கு தேவையில்லை என்கின்ற மனநிலை தான் இன்று இருக்கிற பலவேறு வீழ்ச்சிகளுக்கு இதனுடைய நீட்சியாகத்தான் நம்ம பார்க்கலாம். இதே செய்றீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அது அடிப்படையில் சரியா தவறா என்கின்ற கேள்வியை கேட்பது இல்லை. அது அறம் சார்ந்து சரியா தவறா என்று கேட்பது இல்லை. என்னுடைய திருப்தியினுடைய அடிப்படையில் அறம், ஒழுக்கம், உயர்வு அனைத்தும் முடிவு செய்யப்படுவதும் அனைத்தும் தீர்மானிக்கப்படுவதும் இந்த உலகம் சீர்குலைந்து போவதற்கான அடிப்படைகள். யுவால் நோவா ஹராரிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்வாரு, இந்த உலகம் மிகப்பெரிய பேரிடர்களையும் போர்களையும் மாபெரும் மனித அவலங்களையும் சந்தித்திருக்கிறது. ஆனால் ஒருபோதும் முற்றாக மனித இனம் தன்னை அழித்துக் கொள்ளுமோ என்கின்ற அச்சம் எழுந்ததே இல்லை. ஆனால் முதன்முறையாக இந்த மனித குலம் முற்றாக அழிந்து விடுமோ, இந்த மனித குலம் முற்றாக தன்னை அழித்துக் கொள்ளுமோ என்கின்ற அச்சம் எழுந்திருக்கிறது என்று எழுதுகிறார். ஏனென்றால் 2-3 காரணங்கள் தான். அதில் 2 நான் சொன்னதை போல அதீத தனி மனிதத்துவம், எனக்கு பிடித்திருக்கிறது எனவே சரி என்கின்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ரிலேட்டிவிசமும், இரண்டாவதாக கேள்வி கேட்காமல் ஒரு தொழில்நுட்பத்திற்கு நம்மை சரணடைத்து விடுவது. அதில் கொள்கை அறவரையறை இல்லை. இப்போ விஞ்ஞானம் இதை வாய்ப்பாக்கி தருகிறது என்பதற்காக அதை நாம் எடுக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒழுக்க வரையறை என்பது இல்லை, அறவரையறை என்பது இல்லை. இந்த அன்கிரிட்டிக்கல் சரண்டர் என்பது இருப்பதிலேயே ஆபத்தான பெரிய அடிமைத்தனம். இன்னும் ஒரு 25 ஆண்டுகளில் அல்லது அடுத்த தலைமுறை பிறக்கிற போது தலை நேரா இருக்காது, இப்படிதான் இருக்கும். ஏன்? எப்ப பார்த்தாலும் மொபைல் போன், எப்ப பார்த்தாலும் மொபைல் போன். தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகி இது தேவையா இல்லையா, எந்த இடத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அளவுகோல் இல்லாமல் போனது என்பது நம்மை அடிமைப்படுத்தி அழித்துவிடும், முற்றாக அழித்துவிடும். மூன்றாவதாகவும் நிறைவாகவும் இறைவனில்லாத ஒரு இதயம், இறைவனில்லாத ஒரு உலகம். இது ஒரு நவீன அடிமைத்தனங்களில் மோசமான அடிமைத்தனம். தகவல்கள் சேர்த்துக் கொள்ளலாம், எம்டெக் படிக்கலாம், PhD படிக்கலாம், IAS கூட படிச்சிடலாம், அதெல்லாம் ஈஸியா படிச்சிடலாம். அறம் கற்றுக்கொள்வதும் விடுமியங்கள் கற்றுக்கொள்வதும் ஒழுக்கம் கற்றுக்கொள்வதும் தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக வரும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்று உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. காரணம், கிறிஸ்தவத்திற்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு என்பது பழைய அடிமைத்தனங்களின் தொடர்ச்சியை புரிந்து கொள்வதும், அந்த தொடர்ச்சி எப்படி புதிய அடிமைத்தனங்களாக அதீத தனிமனிதத்துவம், திருந்தா மனம், தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாதல், பிறரை மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாமல் இன்றும் தான் என்கின்ற அகம்பாவத்தோடும் ஆணவத்தோடும் தொடர்தல், இவற்றையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு சிறப்பா இன்று போல் என்றும் இன்னும் சிறப்பாக நீங்கள் உயர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். எல்லோரும் ஆமென்.